கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். சாமுவேல் வளர்ந்தான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? நீங்கள் வளரக்கூடிய இடம் எது என்று பேச விரும்புகிறேன். நீங்க வளரக்கூடிய இடம் ஜிம் சென்டர் இல்லை. நீங்க வளரக்கூடிய இடம் ஸ்போர்ட்ஸு இல்லை. நீங்க வளரக்கூடிய இடம் உங்க கல்லூரி இல்லை. நீங்க வளரக்கூடிய இடம் நீங்க விரும்புகிற இடம் இல்லை. என்ன பிரதர், இங்கெல்லாம் போனாதான் வளருவோம், முன்னேறுவோம், படிப்போன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கரெக்டுங்க. எத்தனையோ பேர் படிச்சிட்டும் வேலை கிடைக்காம இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஜிம்பாடியா இருக்கிறதுனால அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு உண்மையிலேயே நம்ம வளரக்கூடிய இடம் எது தெரியுமா? தேவ சமூகம். அதனாலதான் வேதம் சொல்லுது, சாமுவேல் வளர்ந்தான் என்று எழுதி இருக்கிறது. சாமுவேல் வளர்ந்தான்னு சொன்னா ஹைட்டில் வளர்றது இல்லை, வெயிட்டில் வளர்றது இல்லை. சாமுவேலை தேவன் தான் முதல் பெர்சேபா மட்டும் பெரிய தீர்க்கதரிசியாய் உயர பண்ணினார், வளர பண்ணினார் என்று பேச விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க அன்னாள் தன்னுடைய மகனை தேவ சமூகத்துல கொண்டு விட்டாள் என்று பைபிள்ல இருக்கு. கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தாள் என்று எழுதியிருக்கு. அவனை கொண்டு போய் ஜிம் சென்டர்ல விடல, அவனை கொண்டு போய் நல்லா படிக்கக்கூடிய இடத்துல விடல. அதுல எல்லாம் விடுறது தப்பு இல்லைங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துல உன் பிள்ளைய வளர்க்க நீ தயாரானா, கல்வி கொடுக்காதது, மற்ற காரியங்கள் கொடுக்காத ஒரு உயர்வை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பா. ஷபா ரபா லாபா. ஆனா இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? தேவ சமூகத்துல முதல்ல வளர்க்கறத விட்டுட்டு மற்றதெல்லாம் தப்பு கிடையாது, சரிதான், உங்க பிள்ளைய தேவ சமூகத்துல வளர்க்கணும். எனக்கு தெரியும் நிறைய ஜிம்பாடியில் உள்ளவங்க எதுக்கு ஜிம்மை காட்டிட்டு போகிறேன்? ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கா. பொண்ணு முன்னாடி கெத்து காட்ட அந்த சீராயிட அந்த இன்ஜெக்ஷனை எடுத்து கோழிக்கு மசில் இருந்த மாதிரிக்குள்ள இங்கே 2 தூக்கி வச்சுட்டு டிஷர்ட்டை போட்டால் அப்படி தெரியணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. தேவ சமூகத்தில் வளர்க்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் உயரத்திற்கு போவான். அதனால முதல்ல தேவ சமூகத்தை காட்டி கொடுங்க, மற்றதெல்லாம் அவங்களுக்கு தானாய் வந்துவிடும். தேவ பிள்ளையே, நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய சமூகத்திலே இருக்கிற எல்லாரும் வளருவார்கள் என்று எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட வளர்ச்சியை கர்த்தர் கொடு. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.